ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கடகராசி பெண்கள். கடகராசி பெண்களோட சூப்பர் டூப்பரான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பாருங்க, கடகம் காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. இது பாருங்க, இந்த 4ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுக தாயாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தாயை போல அன்பு, கருணை, பாசம், இரக்கம், நேசம் எல்லாம் கொண்டவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப இமோஷனலான கேரக்டர்ஸ்ங்க. ரொம்ப இமோஷனலான கேரக்டர்ஸ். எதை ஒண்ணுத்தையும் பாத்தீங்கன்னா அழாம அவங்களால சொல்லவே முடியாது. பெரும்பாலும் கடகம் பாருங்க, சந்தோஷம் வந்தாலும் அழுதுருவாங்க, துக்கம் வந்தாலும் அழுதுருவாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் டாமினேட் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அதுக்கும் மேல குரு உச்சமடையக்கூடிய ராசின்றதுனால இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது கடகத்துக்கு உண்டு. இப்ப கடகம் பாருங்க, குழந்தையில இருந்தே அவங்களோட லைஃப பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல குழந்தைங்க தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி மாமா மாமி அப்படின்னு உருகி உருகி உறவா வாழறாங்க பாத்தீங்களா. குழந்தைங்க தாத்தா பாட்டியை விட்டு போயிட்டா சாப்பிட மாட்டேங்குது, தாத்தா பாட்டி கூட லீவுக்கு தாத்தா பாட்டி கூட இருக்குது, லீவ் முடிச்சுட்டு போகும்போது ஓன்னு அழுது வீட்டுக்கு வரக்கூடிய ஜுரம் வந்துடுது. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா, அதுல பெரும்பாலும் கடகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த கடகம் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்களுக்கு உபயமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பாருங்க, நிறைய கடகராசி அன்பர்கள் என்ஜிஓ, சமூக சேவை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதுலயும் இருப்பாங்க, நீர் சம்பந்தப்பட்ட தொழிலையும் இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் முக்கவசி பாருங்க, இந்த சமூக சேவையில நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கடகராசி பெண்கள் அவங்களோட குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 8வது படிக்குது, ஸ்கூல் போகுது பிள்ளை, 8வது 9வது படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அட்டாச்சா இருக்கும். அவளோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வரல அப்படின்னா, அம்மா இன்னைக்கு ஃப்ரெண்டு வரலம்மா, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லம்மா, 3 நாள் ஆச்சுமா அப்படின்னு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அப்படியே கொண்டு வர்றது யாரு அப்படின்னா அது கடகம். அந்த மாதிரி கொண்டு வர பிள்ளைங்களை நம்ம பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் கடகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எல்லார் கூடயும் பழகி எல்லாரோடையும் அந்யோன்யமா இருக்கிறது, எல்லாரோடையும் அட்டாச்சா இருக்குது அப்படி கிடையாது. செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. அந்த செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு அன்னைக்கு நாளே ஓடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அதான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப இமோஷனலான கேரக்டர்ஸ். பிறரை சார்ந்து வாழறது, டிபெண்டான ராசி அப்படின்னு சொல்லலாம். தனிமை பாருங்க, இனிமை ஒரு சில ராசிக்கு, தனிமை கொடுமை அப்படின்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் அப்படின்னால நிறைய பேர் டாக்டர்ஸா இருப்பாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி நீர் சார்ந்த தொழில், அரசாங்கம் தொழில், ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகம் இப்ப காலேஜ் போறாங்க அப்படின் போது லவ் பண்ணுவாங்களா, சாலிடா லவ் பண்ணுவாங்க. எதை பார்த்து ஒரு பையனை அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு நல்ல பாசமான பையனா இருந்தா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப பஸ்ல போறாங்க, இந்த பொண்ணு காலேஜ் போகுது, அந்த பையன் பசங்க எல்லாரும் பஸ்ல வராங்க, இந்த பொண்ணும் பஸ்ல போகுதுன்னு வச்சுக்கு. ஒரு வயசான ஒரு பையன் எந்திரிச்சு பாட்டி உட்காரு அப்படின்னு இடம் கொடுத்தா பிடிக்கும். ஒரு பையன் போகும்போது ஒருத்தவங்க காசு கேட்கறாங்க, 10 ரூபாய் போட்டாருன்னா பிடிக்கும். ஒருத்தவங்க பிக்ஷை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னா பிடிக்கும். அந்த மாதிரி பாசமா இருக்க பையனை பார்த்தா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அட்ராக்ட் ஆயிட்டோடனே இவங்க நேரா போய் லவ் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த காதலுக்கு தூது போறது, தூது அனுப்புறது, இதெல்லாம் கடக்கும். டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அதை மூவ் ஆன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் எப்படி ஏது அனலைஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு காசு பணம் பெருசா தேவையில்லை இவங்களுக்கு. அவன் காசு பணம் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இல்லைனாலும் சரி, அவங்க நல்ல வசதியான குடும்பமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நல்ல கௌரவமான குடும்பமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பையன் நல்ல பையனா, பையன் ரொம்ப கன்சர்ன்டா, பாசமா இருக்கானா, பாசக்கார பையனா, அதை மட்டும் தான் கடகம் பார்ப்போம், வேற எதையுமே பார்க்காது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படி லவ் பண்ணும்போது கடகம் கும்பத்தை பார்த்து லவ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கும்பத்து மேல நிறைய அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி கும்பத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த லவ் பெருசா சக்சஸ் ஆவறதே இல்லை. ஏன் அப்படின்னா ஒத்து வர்றது இல்ல. இவங்களோட எண்ணாலைகளும் அவங்களோட எண்ணாலைகளும் ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் மீறி கும்பத்தை கல்யாணம் பண்ணி வாழற கடகம் எத்தனையோ இருக்கதான் செய்யறாங்க. கடகம் எப்பவுமே தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளோட லைஃப், இதுதான் நம்மளோட விதி, நம்ம அதை மாத்திக்கணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் கடகத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டுங்க. பட் பியாண்ட் தட் கும்பம் அப்படின்னும் போது பெரும்பாலும் அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுதுங்க, பிரேக்கப் ஆகுது. சரி, இப்ப லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது அவன் பிரேக்கப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும், மேக்சிமம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு பாருங்க, உண்மையான அன்பு அப்படின்றது செலுத்துவாங்க. இப்ப ஹஸ்பண்ட்னா லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சோ அதே அளவுக்கு பாசம் கல்யாணம் ஆன பின்னாடியும் இருக்கும். கல்யாணம் ஆகி போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். அதெல்லாம் கடகத்துக்கு பொருந்தவே பொருந்தாது.
60 வயசு ஆனாலும் கடகம் அவங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரிதான் லவ் பண்ணுவாங்க. அவருக்கு 70 வயசு ஆனாலும் இந்த அம்மா அப்படியேதான் லவ் பண்ணுவாங்க. உண்மையான அன்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு உண்டு, ரெண்டாவது கடகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து பாருங்க, இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க. நான் பார்த்த வரைக்குங்க பெரும்பாலும் கடகத்துக்கு உண்மையான பாசம் அப்படின்றது கிடைக்கிறது இல்ல. ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் அங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேவா இருக்கும். அந்த அன்பு பாசம் திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது பெரும்பாலும். ஹஸ்பண்டை மட்டும்தான் பாத்துப்பாங்களா? அப்படி கிடையாதுங்க. ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவை நம்ம அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறது, குடும்பத்தை ஹஸ்பண்டோட குடும்பத்தை நம்ம குடும்பம் மாதிரியே பாத்துக்கிறது. இப்படி அதுவும் இவங்க வீட்டுல மூத்த மருமகளா மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தம்பி தங்கச்சி மச்சினை எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. அதாவது ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சி, இவங்களோட தம்பி தங்கச்சியில சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஹஸ்பண்டோட ஃபேமிலியே தம் ஃபேமிலியாவே பார்த்து பிள்ளைங்களாட்டம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, செட்டில் பண்றது எல்லாமே செய்வாங்க. ஆனா யாருமே திருப்பி உங்களுக்கு வந்து பிரதிபலனா எதுவுமே நல்லது செய்ய மாட்டாங்க. நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி என்னோட இது வந்து நான் எல்லாருக்கும் அன்பு செலுத்துறது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். சரி, ஹஸ்பண்ட் பார்ட் வந்து லவ் கிடைக்கல, அஃபெக்ஷன் கிடைக்கல. ஃபேமிலி பார்ட் லவ் கிடைக்கல, அஃபெக்ஷன் கிடைக்கல. குழந்தைங்க பார்த்தாவது லவ் கிடைக்கும், அஃபெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கடகம் ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்கலன்னு போது குழந்தைகிட்ட அடிமையாவே ஆயிடுவாங்க. குழந்தைதான் தனக்கு எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய விசுவாசமா இருக்காது பெரும்பாலும். ஒரு சிலது அதுல எக்ஸப்ஷன் இருக்குதாங்க செய்து, அந்த எக்ஸப்ஷனை விட்டுடலாம். பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? மெஜாரிட்டி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அந்த பாசம் அன்பு கிடைக்கிறதுல இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும். அதாவது கடல் சார்ந்து கடல் தாண்டி வேலை, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, ஃபாரின்ல வேலை, இந்த மரைன் வேலை, இந்த மாதிரி நிறைய வேலை லேடிஸ் வந்து இருந்தாலும் சாதிச்சாலும் ஃபேமிலி ரொம்ப முக்கியம். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். வெளிநாட்டுக்கு போனாலும் திருப்பி வந்து நாட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. அந்த நாட்டு பற்று அப்படின்றது இயற்கையாவே கடகத்துக்கு உண்டு. லேடிஸ் எவ்வளவு பெரிய 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 போஸ்ட்ல இருக்காங்க கடகத்துல, அவங்க வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறது, ஒரு ஹையர் அபிஷியல்ஸா கூட இருக்காங்க. அவங்களாம் திருப்பி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாயகத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பாருங்க, கோவம் அவ்வளவு டக்குன்னு வராதுங்க, ஏன்னா நீர். ஆனா நீர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சுடு நீரா மாறும் பாத்தீங்களா? அந்த மாதிரி திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா கோவம் வரும். அவங்கள தானே கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு அவங்களே அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கினாதான் உண்டு, மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது சுடுநீரா மாறி அதுவே கூல் டவுன் ஆகுற மாதிரி தான் இவங்க மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா இருக்குன்னா இவங்களோட நெட்வொர்க் பெருசுங்க. இவங்களுக்கு எல்லா நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கொஞ்சம் செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அஃபெக்ஷன், ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஆயிட்டு ஒர்க் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது நெட்வொர்க் கொஞ்சம் பெருசா வச்சுப்பாங்க. எல்லாருக்கூடயும் நல்லா பழகுவாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க, எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச நல்லதை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா தாயை போல அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் ஹெல்த் இவங்களுக்கு என்ன ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்க, மைண்ட், மனதளவுனால ஏற்படக்கூடிய உடல் நோய்கள், அதாவது மனதளவுல ஏற்படக்கூடிய குறைகள்னால ஏற்படக்கூடிய உடல் நோய்கள், இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் போது என்ன ஆகும்னா உடல்ல வந்து சில பல நோய்களா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குங்க. மைண்ட் வந்து பெருசா வந்து ஸ்டேபிளா இருக்காது, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா இவங்க கோவத்தை, தாபத்தை, எரிச்சல் எல்லாம் யார் மேலேயுமே காமிக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அடக்கி வைப்பாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேவரபிளான தசை என்ன அப்படின்னா நார்த் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான தசை இருக்கும். கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், லைட் ப்ளூ, ஓஷன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, பிங்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான கலர்ஸா இருக்கும். ஒத்த வார்த்தையில கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா தாயை போல அன்பை காமிக்கக்கூடிய ஒரே ராசி கடகம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.